தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பட்டியலின மற்றும் பழங்குடியினத்தவருக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியில் சேர்ந்தவர்கள் பணி ஓய்வு பெற்றாலும் அவர்களின் ஜாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. பட்டியலினத்தவர்கள் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பணியில் சேர்ந்தவர்கள் சமர்ப்பித்த ஜாதி சான்றிதழ்கள் குறித்து அவர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு மாநில அளவிலான குழு விசாரணை நடத்த முடியுமா, ஓய்வு பெற்ற பின் தொடர முடியுமா போன்றவை குறித்து முடிவெடுக்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விசாரணை நடத்தியது. அப்போது போலி ஜாதி சான்றிதழ்களை வழங்கி மோசடியாக பணி நியமனம் பெற்றிருந்தால் ஓய்வு பெற்ற பின் அந்த சட்டவிரோத நடவடிக்கை இல்லாமல் போய்விடாது. எனவே பணி ஓய்வுக்கு பிறகும் ஜாதி சான்றிதழின் உண்மைத்தன்மை குறித்து விசாரிக்க சட்டப்படி அனுமதி உண்டு. ஓய்வு பெறுவதற்கு முன்னர் தொடங்கிய விசாரணை ஓய்வு பெற்ற பின் காலாவதியாகி விடாது. எனவே விசாரணையை தொடர அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் ஜாதி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை தாமதப்படுத்துவதை சகித்துக் கொள்ள முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் சான்றிதழ்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள மாநில மாவட்ட குழுக்களை வலுப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். ஒரு அரசு ஊழியர் பணியில் சேர்ந்த ஆரம்ப நாட்களிலேயே ஜாதி சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை முடிக்க வேண்டும் எனவும், அரசு ஊழியர் ஓய்வு பெற்றுவிட்டால் அவரது சான்றிதழ் குறித்த விசாரணையை தினந்தோறும் நடத்தி 2 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.